மைசூர் மகாராஜா ஒருத்தருக்கு நவநீத கிருஷ்ணனுடைய சாலிக்கிராம சிலை ஒன்று கிடைக்குது. அது பார்ப்பதற்கே தனித்துவமாக இருந்தது. அந்த சாலிக்கிராம சிலை தன்னுடைய அரண்மனையில இருக்கணும்னு விருப்பப்பட்டு அதை எடுத்துட்டு வராரு. வரும் வழியில் களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்காங்க, அரசரும் அவருடைய சிப்பாய்களும். அப்போ அங்கு இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சிலையை பாக்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த சிலை இந்த ஊரிலே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அங்கு கிருஷ்ண பக்தராகவும் ஞானியாகவும் ஒரு முனிவர் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அரசர்கிட்ட கேட்க எல்லாரும் பயப்பட்டாங்க. அந்த ஞானியும் சரி நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் பேசுறாரு. நீங்க ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சிலையை எடுத்துட்டு போறீங்க. கிருஷ்ணன் கோபிகைகளை விட்டு முன்பு மதுரைக்கு போனவர், அதே போல உங்களையும் விட்டுட்டு போயிடுவாரு. அதனால இந்த சிலையை இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா ராஜா இது எதற்கும் கேட்கவே இல்லை. இவங்க ஏன் இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கறது அந்த ராஜாக்கும் புரிஞ்சது. நான் இந்த சிலைய உங்களுக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா தன்னுடைய வீரர்கள் கிட்ட நம்ம கிளம்பலாம், இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த சிலைய அவரு எடுக்கிறாரு. ஆனா அவரால அது தூக்கவே முடியல. அப்புறம் வீரர்களை கூப்பிட்டு அதை தூக்க சொல்றாங்க. எத்தனை வீரர்கள் வந்தாலும் அந்த சிலைய தூக்கவே முடியல. அது அந்த இடத்திலேயே அப்படியே ஸ்தாபனம் ஆயிடுச்சு. அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அரசருக்கு ஒரு அசரீரி கேட்டது. மன்னா, இந்த ஊர்லயே நான் இருக்கணும்னு விருப்பப்பட்டுட்டேன். என்னுடைய பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இங்கதான் இருக்க போறேன். என்ன இந்த ஊர்ல பிரதிஷ்டை செய்யும் சிறப்பான காரியம் உன் மூலயமாக நடந்தது. அதனால உனக்கும் புகழ் வந்து சேரும் அப்படின்னு அரசரை வாழ்த்துறாரு. இந்த அசரீரி கேட்டதும் அரசருக்கு சந்தோஷமாக இருந்தது. பகவானே இங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அவரே நம்மள பாராட்டிட்டாரு. இதை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷப்படுறாரு. அங்க பகவானை வணங்கிட்டு அவரு ஊருக்கு திரும்புறாரு. அன்று அங்கு பிரதிஷ்டையான பெருமாள் அப்ரமேய பெருமாள். அந்த கோவில் கர்நாடக மாநில தொட்டமல்லூரில் இருக்குது. பகவான் தன்னுடைய பக்தர்களுக்காக அங்கு பிரதிஷ்டையானாரு. பக்தர்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் அங்கிருந்து அவர் நிறைவேற்றுகிறார். நன்றி, வணக்கம்.